அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 19, 2025 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். கிராம சுயராஜ்யம் பிரதமர் மோடி உறுதி. 65 லட்சம் பேருக்கு சொத்து அட்டைகள் வழங்கல்னு தெரிவிச்சிருக்காங்க. கிராம சுயராஜ்யத்தை அமலாக்க மத்திய அரசு உறுதியுடன் செயலாற்றுகிறது என்று பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காரு. மத்திய அரசின் ஸ்வாமித்வா அதாவது கிராமப்புற கணக்கெடுப்பு மற்றும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் மூலம் கிராம பகுதிகளில் வரைபடம் தயாரிப்பு திட்டத்தின் கீழ் காணொலி வாயிலாக 65 லட்சம் பயனாளர்களுக்கு சொத்து அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சியை பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார்னு தெரிவிச்சிருக்காங்க. அந்த திட்டம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்வாமித்வ அப்படின்ற திட்டமாவது கிராமப்புற கணக்கெடுப்பு மற்றும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் மூலம் கிராம பகுதியில் வரைபடம் தயாரிப்பு. இந்த திட்டத்தின் மூலமாக 65 லட்சம் பயனாளர்களுக்கு சொத்து அட்டைகள் வழங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்றது மட்டும் பார்த்துக்கலாம். யாழ்ப்பாணம் கலாச்சார மையத்துக்கு திருவள்ளுவர் பெயர் பிரதமர் மோடி வரவேற்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. இலங்கை யாழ்ப்பாணத்தில் உள்ள கலாச்சார மையத்துக்கு தமிழ் புலவர் திருவள்ளுவரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு தெரிவித்துள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்துக்கோங்க, யாழ்ப்பாணத்தில், இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தில், டெல்லின்னு கொடுத்துருக்காங்க. இலங்கை யாழ்ப்பாணத்தில் உள்ள கலாச்சார மையத்துக்கு தான் திருவள்ளுவர் பெயர் வச்சுருக்காங்க. அதுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 70 வயதான 6 கோடி பேர் இணைப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 70 வயதை கடந்த 6 கோடி பேர் இதுவரை இணைக்கப்பட்டுள்ளனர் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா. இந்த மாதிரி நியூஸ் வரப்போ அது சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் பேர் எந்த துறை சார்ந்தவங்களும் பார்த்து வச்சுக்கோங்க. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா சனிக்கிழமை தெரிவித்தார். ஏழை குடும்பங்களுக்கு 5 லட்சம் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் கடந்த 2018 தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் 70 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் என்று கடந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன் பாஜக வாக்குறுதி அளித்தது. அதன்படி 70 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் கடந்த ஆண்டு அக்டோபரில் தொடங்கப்பட்டது. இதுவரை 6 கோடி பேர் பதிவு செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்தியாவில் செமிகண்டக்டர் உற்பத்தி சூழலை வளர்க்க நடவடிக்கைன்னு சிங்கப்பூர் அதிபர் தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவில் செமிகண்டக்டர் உற்பத்தி சூழலை வளர்க்க இந்தியா சிங்கப்பூர் அரசுகள் ஒன்றிணைந்து பணியாற்றி வருகின்றன என்று சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னம் தெரிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ செமிகண்டக்டர் சம்மந்தமாக இந்தியாவும் சிங்கப்பூரும் ஒன்றிணைந்து பணியாற்றுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செமிகண்டக்டர்னு வந்தாலே இன்று அமலுக்கு வருகிறது காசா போர் நிறுத்தம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்வதற்காக இஸ்ரேலும் ஹமாஸ் அமைப்பும் மேற்கொண்ட ஒப்பந்தம் ஞாயிற்றுக்கிழமை முதல் அமலுக்கு வருவதாக கத்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் மஜித் அல் அன்சாரி தெரிவித்துள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டர் வேர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.